தோட்டத்துக்கு வா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கு அடி நிச்சயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா ரஜினியை கூட கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைங்களா? அடிப்பாருன்றது உண்மை. உண்மை உண்மை உண்மை. ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்தாரே தவிர கண்டிக்கிறாரு, எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. யாருமே ஒருத்தர் கூட வந்துட்டு என்ன நீ கண்டிக்கிற அளவுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீங்க எப்படி என்ன கண்டிக்கிறீங்க, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, நீங்க ஏன் குறுக்க வரீங்க, அப்பெல்லாம் அவருக்கு ஏதாவது கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. கேட்காத அளவுக்கு அவர் இருந்திருக்காருல்ல. திரையுலகத்திலேயே எம்ஜிஆர் வந்து he proved to be a hero. நிஜத்திலேயே அவர் ஹீரோ தான். அவரை எதிர்த்தா எதிரிக்கு அடி உத, அவன் திருந்தினாதான் அங்கே இருக்க முடியும். திரும்ப அந்த அட்டூழியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி அவர் ஒரு நிஜ ஹீரோ. ரஜினியை அடிச்சதா ரஜினி தானே சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்லல. கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல ரஜினி மேடையில சொன்னாரு, என்ன மரத்துல கட்டி வச்சு எம்ஜிஆர் அடிச்ச போது கலைஞர் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்றத ரஜினி தான் மேடையில சொன்னாரு கலைஞர் முன்னாடி. ஆனா எம்ஜிஆர் வந்து பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த கல்யாணம் நடந்ததுனால தான் எல்லாரும் அதுக்கு பிறகு ரஜினிக்கு சான்ஸ் கொடுக்க வைக்க. சரி, எம்ஜிஆருக்கும் அவருக்கும் பகை ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன விஷயத்துல தான் ஒரு மனஸ்தாபம், மற்றபடி அவருக்கு இவர் மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ கசப்போ கிடையாது அப்படின்ட்டு. இப்போ எம்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படங்களில் கூட ரொம்ப கண்ணியமாக நடிக்கக்கூடிய ஒரு மது குடிக்கிறதோ புகை பிடிக்கிற மாதிரி இல்லை, எந்த சீன்லையுமே நடக்கின்ற நிஜ வாழ்க்கையிலையுமே அவர் அவ்வளவு கண்ணியத்தோட தான் வாழ்ந்தார். ஆமாம் ஆமாம், உண்மைதான். அவர் நிஜ வாழ்க்கையில் இந்த தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், டீ காப்பி குடிக்க மாட்டார். முதல்ல ஏதோ டீ மட்டும் கொஞ்ச நாள் குடிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த நாடகங்கள் கம்பெனியில் நடிக்கும் போது. அதை விட இந்த பெண்கள் இடத்துல வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாரு. அப்புறம் வந்து படித்தவர்களை ரொம்ப மதிப்பார். இப்போ எனக்கு நான் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் படித்தவர்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து. ஆனால் இப்போ இருக்கிறவங்கள ஒரு எம்எல்ஏ கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் அப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து மக்களோட மக்களாகவே இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து சட்டமன்றம் நடக்காத நாட்களில் எம்எல்ஏ யாரையாவது இங்கே பார்த்தா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போ உன் தொகுதிக்கு போ, அங்கே போய் மக்கள் பணிகளில் பாரு அப்படின்னு அனுப்பிடுவார். இப்போ எல்லா எம்எல்ஏ இங்கே தான் பெரிய பெரிய பங்களா பிடிச்சி இருப்பாங்க. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் மக்கள்கிட்ட, அங்கே இருந்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு பணி செய்யுங்க. இப்போ விஜய் எல்லாம் எப்படின்னா, விஜய் ரஜினி எல்லாம் யார் என் கிட்ட வரக்கூடாது, இந்த க்ரௌடை என்கிட்ட நெருங்க விடாதீங்கன்ற கூட கூடாது, யார் என் கிட்ட வரக்கூடாது, நான் வருவேன் பேசுவேன் போயிடுவேன். பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா, ஏதாவது விருது கொடுக்கணுமா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க, இட்டுநெறி அதெல்லாம் முடிச்சுட்டா நான் கிளம்பிடுவேன், யார் என்கிட்ட வரக்கூடாதுன்னு. ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேம், பொதுவாகவே எம்ஜிஆர் பற்றி நிறைய நல்ல பக்கங்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசும்போது கூட வாரி கொடுத்த வள்ளல் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் எம்ஜிஆருடைய இன்னொரு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப கண்டிப்பானவர். அவர் கூட்டிகிட்டு போய் தோட்டத்துக்கு, யாராவது ஒருத்தர் தோட்டத்துக்கு வா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு அடி நிச்சயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ரஜினியை கூட கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைங்களா? அடிப்பாருன்றது உண்மை. உண்மை உண்மை உண்மை. ஏன்னா அப்படி கண்டிக்கிற ஒரு ஆள் இருந்தாதாம்மா அந்த திரையுலகத்தில் வந்து யாருக்காவது ஒரு கஷ்டம்னா போய் சொல்ல முடியும். அவர் வந்து திரையுலகின் பிதாமகர். தப்பு செஞ்சால் கண்டிப்பார். இன்றைக்கி யார்கிட்டையாவது போய் ஒருத்தவங்க கஷ்டம்னு கமல்கிட்டையோ ரஜினிகிட்டையோ அஜித்கிட்டையோ விஜய்கிட்டையோ சொல்ல முடியுமா? சொன்னால் அவங்க கண்டிப்பாங்களா? அது ஓம் பிரச்சனை, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? அப்போ அந்த காலத்தில் வந்து நடிகைகளுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அல்லது நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை, தயாரிப்பாளர் வந்து படம் போட்டுட்டு இந்த நடிகர் நடிக்க வரல, இந்த டைரக்டர் படம் எடுக்க வர மாட்டேன்றான், படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டேன்றான்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ எம்ஜிஆர் அதை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு ஒரு தடவை டி ராஜேந்திர கூட கூப்பிட்டு கோவை செழியன் படத்தில் ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு செட்டு போட சொல்கிறாப்புல, ரொம்ப செலவாகுதுன்னும் போது கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடு,
ரொம்ப செட்டு செலவாகுதுன்றாரு, கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுன்னும் போது இவர் டி ராஜேந்தர் இல்லை அது பாட்டு அந்த மாதிரி அது டிமாண்ட் பண்ணுது, நம்ம அது அப்படித்தான் செட்டு போடணும், அப்போ தான் அந்த பாட்டு நல்லா வரும் அப்படின்ற சொல்லும் போது எம்ஜிஆர் கொஞ்சம் கோபமாகவே சொல்லி முடிச்சு கொடு. தயாரிப்பாளருடைய நிலைமையை நினச்சிக்க, அவர் பணம் போடுறவர், உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னா நீ என்ன மாதிரி நாடோடி மன்னன் மாதிரி ஒரு சொந்த படம் எடு, இப்போ அவர் படத்தில் செய்யும் போது நீ அவருடைய நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி முடிச்சு கொடு அப்படின்னு பண்ணுறாரு. கொஞ்சம் கோபமாகவே அப்புறம் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி எம்ஜிஆர் ஒரு அந்த திரையுலகத்தின் குடும்ப தலைவராகவே இருந்தார். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவரை போய் அணுகுவாங்க, சொல்லுவாங்க. ஒரு தடவை லக்ஷ்மி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது அரசியல்வாதிகளாலன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா கட்சியில் வந்துரு, கட்சி தொண்டர்கள் பார்த்துக்கிடுவாங்க, யாரும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வீட்டுக்குள்ளே வர முடியாது. நடிகைனா யார் வேணாலும் வந்து கதவை தட்டுவாங்க, அது உன்னுடைய நீ தான் அவங்கள அடித்து வரட்டணும். இப்போ ஒரு அரசியல்வாதி ஆகிட்டா எல்லாருடைய பார்வையும் உன் வீட்டு மேலே இருக்கும், அப்படியெல்லாம் யாரும் வந்துட முடியாது, அரசியல் உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. நான் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணி, கல்யாணம் தான்மா பெண்ணுக்கு பாதுகாப்பு, இல்லைன்னு சொன்னால் நீ ஒரு தொழில் செய்யணும், ஒரு வேலை பார்க்கணும். இந்த நடிப்பில் இருந்துக்கிட்டு இது நம்ம ஒரு ஷோ பிஸ்னஸ், நம்ம வெளிப்படுத்துறது, நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துறது தான். ஆனாலும் இதில் உனக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கணும்னா உன்னை சுற்றி அம்மா அப்பா மாமா மச்சான் அப்படி ஒரு குடும்பம் இருக்கணும். ஒத்தையில் இருந்துக்கிட்டு நீ அந்த இதை எதிர்பார்க்க முடியாதுன்னு உடனே அப்புறம் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. என்னன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி. அப்போது ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னு போய் சொன்னாலும், சாவித்திரி ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க, எம்ஜிஆர் வந்த உடனே கீழே சாவித்திரி உட்காந்துருக்குன்றாங்க. அப்படியா, சரி கூப்பிடுன்ட்டு, எம்மா உடம்பை பார்த்துக்கம்மா, அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கண்ணே அப்படின்றாங்க. உடம்பை பார்த்துக்கம்மா அப்படின்னு ஒரு குட்டிச்சாக்கில் 1 லட்ச ரூபா மூட்டையில் கட்டி காரில் ஏற்றி அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வீடு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது கஷ்டம்னு சொல்கிறவங்களையும் கேட்பார். ஒரு தடவை ஒரு நடிகை என்னை பற்றி தப்பாக எழுதிக்கிட்டே இருக்காங்க இந்த பத்திரிகையில், நான் மாட்டேன்னு சொன்னேன், அதனால் யாரோ சொல்லி இப்படி தப்பாக எழுதுறாங்கன்னு அந்த பத்திரிகை ஆசிரியரை கூப்பிட்டு விட்டு இவரே அடிக்கிறாரு. பத்திரிகையாளரேவே பத்திரிகை ஆசிரியரை கூப்பிட்டு விட்டு மேக்கப் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு விட்ட உடனே வேகமாக வர்றாரு அந்த பத்திரிகை ஆசிரியர், வாங்க முதலாளி அப்படின்றாரு. அப்படின்னாரு. ஓங்கி ஒரு அடி அவர் கன்னத்தில். என்ன நீ பாட்டுக்கு நடிகைன்னா உனக்கு அவ்வளோ கேவலமா மட்டமா, என்ன வேணாலும் எழுதுவியா அப்படின்னு அடித்த உடனே அவர் அங்கே இருக்கிற ஒரு பெஞ்ச் இருக்குது, அந்த பெஞ்ச் மேலே குதித்து ஏறி நின்றுறாரு டபார்னு. திரும்ப அப்படியே 2 அடி அடித்து, இனிமேல் ஒழுங்காக எழுது, யாரை பற்றியும் நடிகைகளை பற்றி அனாவசியமாக எழுதக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து சீப்பு எடுத்து கொடுத்து தலையை சீவிக்கின்றார். அவருக்கு ரொம்ப ஆத்திரம், அந்த சீப்பை கொடுத்து தலையை சீவி, ஒன்றும் தெரியாத மாதிரி என்னை வெளியே அனுப்புகிற பிள்ளை அப்படின்னு. அந்த மாதிரி அதே நம்ம பைல்வான் கூட சொல்லுவார்ல, ஒரு தடவை சிவகுமார் வீட்டில் அவங்க அத்தை பொண்ணுன்னு நினைக்கிறேன், அப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. அது வெளியில் பின்னாடி இந்த விறகடுப்பு வச்சுருப்பாங்க போல், அப்படி விறகடுப்பை எரிச்சு விட்டுட்டு வரும்போது அந்த விறகுனுடைய நுனி ஏதோ அந்த புள்ள பாவடையில் மாட்டி இழுத்துருச்சு. அது இப்படி திரும்பினது, அது விறகு இழுக்கவும் அப்படியே விழுந்தது, தீ பிடிச்சிருச்சு. அது நல்ல இந்த என்னது டெரிகாட்டன் பாவடை சட்டை எல்லாம் காட்டன்னா தானே அணைக்க முடியும், அது அப்படியே உடம்புல ஒட்டிக்கிருச்சுன்னு அந்த நேரத்தில் நான் பேப்பரில் படித்த ஞாபகம். அதை எழுதுனதுக்கு தான் சிவகுமார் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லவும், அண்ணே என்னுடைய இமேஜே கெட்டு போயிடும், அதை பற்றி இந்த ஒரு நிருபர் ரங்கநாதன் பத்திரிகையில் எழுதிட்டாரு அப்படின்னோடனே ரங்கநாதனை கூப்பிட்டு விட்டு அடித்ததா அவரே சொல்கிறார். இந்த மாதிரி யார் என்ன கஷ்டம்னு போய் சொன்னாலும் எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிப்பார். சிவாஜி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், அப்படியா அப்படின்னு கதை கேட்டு போயிடுவார். ஸோ கண்டித்தல் அப்படின்ற பொருளில் தான் அவர் இந்த மாதிரிலாம் செய்தாரே தவிர, கண்டிக்கிறாரு எம்ஜிஆர் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. யாருமே ஒருத்தர் கூட என்ன நீ கண்டிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீங்கள் எப்படி என்ன கண்டிக்கிறீங்க, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, நீங்கள் ஏன் குறுக்க வரீங்க, அப்போல்லாம் அவரை ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. கேட்காத அளவுக்கு அவர் இருந்திருக்காருல்ல. இப்போ யாருமே வெளியே என்னை கூப்பிட்டு எம்ஜிஆர் கண்டிச்சாரு, நான் அதெல்லாம் முடியாது, நீ உன் வேலையை பாரு, இது என்னுடைய பர்சனல் விஷயம்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லலைல. அப்படி சொன்ன ஆள் ஒன்று உண்டு, யாருன்னா சந்திரபாபு. அந்த ப்ரொடியூசர் வீட்டில் ப்ரொடியூசர் ஒரு சின்ன பொண்ணு ஒரு சேர்த்து வச்சுருந்துருப்பார் போல், ஒரு நடிகையே ஏதோ ஒன்று. அப்போ சந்திரபாபு அங்கே போக வர இருந்திருக்காரு. அப்போ ப்ரொடியூசர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காரு, பாருங்கள் பாபு இங்கே வர்றாப்புல எங்கள் வீட்டுக்கு நான் இல்லாத நேரத்தில்
இந்த என்னுடைய மனைவி அது ஒரு செகண்ட் ஒய்ஃபோ தேர்ட் ஒய்ஃபோ ஏதோ ஒரு பொண்ணு, அதுவும் சொல் பேச்சு கேட்க மாட்டேனுது, பாபு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காப்புலன்னு கூப்பிட்டு கண்டிக்கிறார். எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிற, அது அவருடைய மனைவி இல்லையான்னு. இது என்னுடைய பர்சனல் விஷயம், அவங்க விரும்புகிறாங்க, நானும் விரும்புகிறேன், போகிறேன். அவங்க விருப்பம் இல்லாமல் நான் ஒன்றும் அவங்கள போய் பலாத்காரம் பண்ணலை அப்படின்னு. அது சந்திரபாபுடைய நியாயம். நான் ஒன்றும் வழியை போய் அவங்கள பலாத்காரம் பண்ணல, அவங்களுக்கு விருப்பம், அதனால நான் போகிறேன். இது என் சொந்த விஷயம், நீங்கள் தலையிடக்கூடாது. அப்படியா அப்படின்ட்டு அதுக்கு பிறகு யாருமே சந்திரபாபுக்கு படம் கொடுக்கல. எம்ஜிஆரும் அந்த படம் கமிட் பண்ணது நடிக்கலை. மற்றவங்களும் யாரும் சந்திரபாபுக்கு அப்புறம் படம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. எம்ஜிஆரோட பகை அப்படி சம்பாதிச்சுக்கிட்டா சினிமா ஃபீல்டில் யாரும் இருக்க முடியாது. நீ என்ன அவனுக்கு வேண்டியவனா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா போதும், உடனே போய் சந்திரபாபு என்ன பண்ணுறாப்புல, சிவாஜி கிட்ட போகிறாப்புல. எம்ஜிஆரும் சிவாஜியுமே திரையுலகத்துக்குள்ள நல்ல நண்பர்கள். அங்கே போகிறாப்புல. அங்கே போய் எனக்கு யாருமே படம் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் சாப்பிட்டேன் 4 நாள் ஆச்சு, வருமானமே இல்லை, அதாவது நீங்களாவது உங்கள் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு போகிறாப்புல. சிவாஜி கணேசன் கொஞ்சம் அவசரப்பட்டு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு, நம்ம வீட்டில் சாப்பிட்டு போ, எப்போ வேணாலும் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடு. அவர் ரொம்ப தாராளமாக, நம்ம வீட்டில் டெய்லி 10-15 பேர் சாப்பிட்றாங்க, நீ உனக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறது இல்லையா, நான் கஷ்டப்பட போகிறேன், வந்து சாப்பிடு தாராளமானு. சந்திரபாபு கோவம் வந்துடுது. நான் என்ன பிச்சைக்காரன், அவன் வீட்டில் சோறத்துக்காக வந்து நிற்கிறேன், எனக்கு ஒரு சீனு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தால் என்ன சாப்பிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு கோவிச்சுக்கிட்டு போயிடுறாப்புல. ஏன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் சிவாஜியை விட, சிவாஜிக்கு கூட அப்போ கொடுக்கல, சந்திரபாபுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. எனக்கு 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னும் போது தயாரிப்பாளர் கொடுத்தாங்க. சிவாஜி நீங்கள் யாருக்கு என்ன வேணாலும் கொடுத்துக்காங்க, எனக்கு கொடுக்குற காசை கரெக்டாக கொடுங்க அப்படின்ட்டார். அவர் எதுலேயும் கலந்துக்க மாட்டார். இப்போ எம்ஜிஆர் விரட்டி விட்ட உடனே சிவாஜி கூப்பிட்டு ஆதரவு கொடுத்துருவாரா? அப்போ திரையுலகத்திலேயே எம்ஜிஆர் வந்து ஹி ப்ரூவ் டு பி அ ஹீரோ. நிஜத்திலேயே அவர் ஹீரோ தான். அவரை எதிர்த்தா எதிரிக்கு அடி உத, அவன் திருந்தினாதான் அங்கே இருக்க முடியும், திரும்ப அந்த அட்டூழியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி அவர் ஒரு நிஜ ஹீரோ. அப்போ சினிமாவில் அசோகனையும் நம்பியாரையும் அடிக்கிற மாதிரி அவர் அடிக்க தானே செய்வார். 2 அடி பொறுத்துக்குருவார், 3ஆவது அடி கொடுப்பாருல்ல. இல்ல ரஜினியை கூட கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரஜினியை அடிச்சதா ரஜினி தானே சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்லல. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல ரஜினி மேடையில சொன்னாரு, என்ன மரத்துல கட்டி வச்சு எம்ஜிஆர் அடிச்ச போது கலைஞர் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்றத ரஜினி தான் மேடையில சொன்னாரு. கலைஞர் முன்னாடி கலைஞர் தான் அப்ப வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு. ஆனால் ரஜினி தான் இன்னொரு விஷயமும் சொன்னார், எனக்கு பொண்ணு தர்றதுக்கு கொஞ்சம் யோசித்தாங்க அவங்க வீட்டில். அப்போ எம்ஜிஆர் சார் தான் எனக்கு சொல்லி, அவன் நல்லவே, அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அவனுக்கு பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொன்னது எம்ஜிஆர் சார் தான் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த எந்த விஷயத்துக்கு அடித்தாரோ அந்த பிரச்சனையிலேருந்து ரஜினி வெளியே வந்துட்டா ரஜினி நல்லவர். அப்போது ரஜினிக்கு அவங்க லதா அந்த பொண்ணை வந்து கட்டி தர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே அவன் என்ன சேட்டை பண்ணுறானா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம், இனி அப்படிலாம் பண்ண மாட்டாப்புல, நல்லா அவங்க பொண்ணை வச்சு வாழ்வாப்புல, நீங்கள் கட்டி கொடுங்கன்னு. ஏன்னா ரஜினிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா, யாராவது அவரோட பேசுவாங்களா? இந்த சந்திரபாபு கதை அதுக்கு தான் சொன்னேன். சந்திரபாபு மாதிரி அவர் வந்து அலைனேட் பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஒதுக்கி இருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த கல்யாணம் நடந்ததுனால தான் எல்லாரும் அதுக்கு பிறகு ரஜினிக்கு சான்ஸ் கொடுக்க வைக்க. சரி, எம்ஜிஆருக்கும் அவருக்கும் பகை ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன விஷயத்தில் தான் ஒரு மனஸ்தாபம், மற்றபடி அவருக்கு இவர் மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ கசப்போ கிடையாது அப்படின்ட்டு அவரும் நல்லா நடிக்கிறாரு. நல்ல ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லதா ரஜினிகாந்த் அப்படின்னா ஒரு லட்சிய தம்பதி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து உதவியும் செய்திருக்காருல்ல. தவறு செய்யும் போது கண்டிக்கிறாரு, அடுத்து கல்யாணம்னு வரும்போது நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, அவன் எனக்கு பகைவன் கிடையாது, நீங்கள் அவனுக்கு பொண்ணை கொடுங்க, அவன் நல்லா வச்சு வாழ்வான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வைக்கிறார். சந்திரபாபு பற்றி சொன்னீங்க, கடைசி வரைக்கும் அவருக்கு படங்களே கிடைக்கவே இல்லையா? வறுமையில எம்ஜிஆரே கொடுத்தாரு அதுக்கு பிறகு படம். அடிமை பெண்ணில் வந்து அடிமை பெண் படத்தில் ஒரு மந்திரவாதியாக வருவாப்புல, நல்ல ரோல். குழந்தைகள், அதாவது எம்ஜிஆர் சொந்த படம் இருக்கும்போது இந்த குழந்தைகளையும் கவரக்கூடிய ஒரு கேரக்டர் வைக்கணும்னு ஒரு சின்ன பேபி ஒன்று, ராணி ஒன்று அதில் நடிக்கும்.
அடுத்து இதில் வந்து இந்த மந்திரவாதி புறா அந்த மண்டையோடு பறக்கிற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க. ஒரு நல்ல ரோல். அம்முக்குட்டி புஷ்பமாலாவோட சந்திரபாபுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. சந்திரபாபு நல்லா நடித்தார். அதுக்கு பிறகு நிறையா படங்கள் சந்திரபாபு நடித்தாப்புல. ஆனால் அதுங்குள்ள ஒரு ஆள் போகும்போது அடுத்த ஆள் வந்துடுவாங்கல்ல. இப்போ டிஎம்எஸ் கொஞ்சம் அப்படின்னும் போது ஜெயசுதாஸ் எஸ்பிபி வந்துட்டாங்க இல்லையா. எல்ஆர் ஈஸ்வரி கொஞ்சம் என்னப்பா நீங்கள் படம் எடுக்கிறீங்க 4 பேர் பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஒரு தடவை. கங்கை அமரனோ அல்லது இளையராஜாவோ யாரோ போய் அம்மா எங்கள் படத்தில் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ஓ இந்த அம்மா என்ன இவ்வளவு இதாக பேசுது அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அந்த கிளப் டான்ஸு அந்த எல்ஆர் ஈஸ்வரி பாட்டே படத்தில் இல்லாத மாதிரி ஜானகியாக எல்லா பாட்டும் பாடுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. எல்ஆர் ஈஸ்வரி சான்ஸ் போச்சா. டிஎம்எஸ் அடிமை பெண்ணில் வந்து ஒரு பாட்டு பாடி கொடுத்துட்டு போங்கன்னதுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் இப்போல்லாம் வர முடியாதுன்னு கல்யாணம் முடிச்சு வர்றேன்னாரு. அப்படியா சரி எஸ்பிபியை பிடிச்சி போடு அப்படின்னு போட்டது. எஸ்பிபியை ஜெயசுதாஸ் வந்துட்டாங்க. அப்புறம் டிஎம்எஸ் காணா போயிட்டார். அப்போ அந்த சந்திரபாபுக்கு ஒரு கேப் விழுந்த உடனே நாகேஷ், சோ, தேங்காய் சீனிவாசன் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சுருளிராஜன் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் இவருக்கு வந்து அந்த பழைய வரவேற்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் நடித்தார். எம்ஜிஆரே படத்துக்கு சான்ஸ் கொடுத்தாரு. எம்ஜிஆரே கூப்பிட்டு பேசி எல்லாம் நடிக்கலாம் கொடுத்தாரு. தான் சொந்த படத்திலே கொடுத்தாரு. அப்போ தானே மற்றவங்களும் அவனுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து திரும்பவும் அவருக்கு ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வந்தார். குடி வந்து சந்திரபாபுவுக்கு வந்து குடி தான் அவரை சாகடிச்சது. மனைவி இல்லாதது, குடி, தனிப்பட்ட வாழ்க்கை. தனி வாழ்க்கைன்னும் போது அந்த சாவித்திரியோடு சேர்ந்து சாவித்திரியும் செத்து போயிட்டாப்புல. அது ஒரு சோகம். அந்த மாதிரி தான். அது ஒரு காரணம் இல்லை. அதாவது படங்களில் வாய்ப்பு கிடைக்காதுலன்ற மட்டும் காரணம் இல்லை. ஏன்னா அவர் நிறையா சம்பாதிச்சிருந்தார். அது அவ்வளோத்தையும் குடிச்சு அழிச்சா நம்ம என்ன செய்ய முடியும். இப்போ எம்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படங்களில் கூட ரொம்ப கண்ணியமாக நடிக்கக்கூடிய ஒரு மது குடிக்கிறதோ இல்லை புகைப்பிடிக்கிற மாதிரி இல்லை எந்த சீன்லையுமே நடக்க மாட்டோம். நிஜ வாழ்க்கையிலையுமே அவர் அவ்வளவு கண்ணியத்தோட தான் வாழ்ந்தார். ஆமாம் ஆமாம் உண்மைதான். ஏன்னா அவர் நிஜ வாழ்க்கையில் இந்த தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், டீ காப்பி குடிக்க மாட்டார். முதல்ல ஏதோ டீ மட்டும் கொஞ்ச நாள் குடிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த நாடகங்கள் கம்பெனியில் நடிக்கும் போது. ஆரம்பத்தில் 1960களில் அப்புறம் டீ குடிக்கிறதையும் நிறுத்திட்டாருன்னாங்க. செய்ய மாட்டார். அதை விட இந்த பெண்கள் இடத்துல வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிடுவார். அப்புறம் வந்து படித்தவர்களை ரொம்ப மதிப்பார். இப்போ எனக்கு நான் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் படித்தவர்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல மந்திரி போஸ்ட் கொடுத்து, இப்போ பொன்னையன், அப்புறம் பன்ருட்டி ராமச்சந்திரன் இன்ஜினியர் அவர், அப்புறம் நாஞ்சில் மனோகரன், அதுக்கு பிறகு யார் முன்னாடி பிடி சரஸ்வதினு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரே இதில் ஒரு பீரியடில் டிஎம்கேக்கு போய் அப்படி காணாமல் போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் யாராவது படித்தவங்க இருந்தால் நீங்கள் வாங்க நம்ம கட்சிக்கு வாங்க, மக்களுக்கு என்ன நன்மை செய்யலான்னு சொல்லுங்கள், உங்கள் படிப்பை பயன்படுத்தி சொல்லுங்கள் அப்படின்னு படித்தவர்களிடத்துல ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிடுவார். ரொம்ப கண்ணியமாக ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிடுவார். அதுக்கு இந்த தவறு செய்பவர்கள் வந்து யாராக இருந்தாலும் திரையுலகத்தில் இருக்கும் போது இல்லை, அதுக்கு பிறகுமே அன்னைக்கு என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் எம்ஜிஆரை போய் பார்த்துருக்காங்க. அவள் வந்து ரொம்ப தீவிரமான எம்ஜிஆர் ரசிகை. அப்போ ஹஸ்பண்ட் கல்யாணம் முடிச்சோன்னா ஹஸ்பண்ட் டாக்டர் எம்பிபிஎஸ். கல்யாணம் முடித்த உடனே என்னப்பா உனக்கு என்ன ஆசை சொல்லு அப்படின்லாம் முதல்ல கல்யாணம் புதுசில் கேட்போம்ல. நான் தோட்டத்துக்கு போகணும் போய் பார்க்கணும். என்ன தோட்டம் அப்படின்னு. அவருக்கு வந்து எம்ஜிஆருடைய வீடு ராமாவரம் தோட்டம்லாம் கூட தெரியாது. எம்ஜிஆர் நடிக்கிறார் இவ்வளோதான் தெரியும். சரின்னு யார்கிட்டையோ சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போனால் இங்கே வான்னு ஜானகி அம்மாவை கூப்பிட்டாங்களாம். அவங்க இந்த தலை குளித்து இன்னும் சீவி கொண்டை போடலை, அப்படியே கொண்டை போட்டு வந்தாங்களாம். வந்த உடனே இங்கே பாரு டாக்டர் வந்திருக்காரு மதுரையிலேருந்து, அவங்க மிஸ்ஸஸ் அது அவங்க ஒய்ஃபு அப்படின்னு இந்த இவர் கட்சிக்காரரு அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுங்கன்ட்டு. அப்போ லக்ஷ்மியும் ஜானகி அம்மாவும் பேசுகிறாங்களாம். இந்த டாக்டர்கிட்ட எம்ஜிஆர் கேட்குறாராம். அவர் அப்போ தான் பயிற்சி மருத்துவர். அப்போது மதுரையில் எப்படி இருக்குது மருத்துவமனையில் தண்ணி வசதி எப்படி இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது நான் செய்யணும்னா சொல்லுங்கள், எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு தண்ணி டேங்க் கட்டி கொடுங்கன்னு. பொது டேங்க்லேருந்து தான் எங்களுக்கு தண்ணி வருது, எங்களுக்கு தனியாக ஒரு தண்ணி டேங்க்கு. ஏன்னா அந்த வைகையை ஒட்டி தான் அந்த மருத்துவமனை இருக்குது, பெரிய மருத்துவமனை அப்படின்னு கேட்டாராம். அப்போ எல்லாமே உங்களுக்கு சம்பளம் போதிய அளவு இருக்குதா, நர்ஸுகள் எண்ணிக்கை இதெல்லாம் ஒத்துழைப்பெல்லாம் சரியாக இருக்கா, இப்படி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். நான் ஒரு பயிற்சி மருத்துவருங்க, சின்ன ஆள், மருத்துவத்துறை அதிகாரிகள் பெரிய பெரியவங்களாம் இருக்காங்க, இருந்தாலும் என்னை வந்து அவர் உட்கார வச்சு என்கிட்ட வந்து அவ்வளோ விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றாங்க.
அப்போ அவங்க பேசிட்டு வெளியே வர்றாங்களாம். யதார்த்தமாக ஒரு ஆள் எம்ஜிஆர் முதப்படியில் நிற்கிறாராம், இவங்க 2வது படியில் நிற்கிறாங்களாம். ஒரு ஆள் வந்து காலில் விழுந்தாராம், ஓங்கி எம்ஜிஆர் ஒரு எத்தினாராம் வாசலில், தோட்டத்து வாசலில். என் பேரை கெடுக்கணும்னு தெரியறியா அப்படின்னாராம். அவன் வந்து ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்ட்டு கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவன் மேலே கம்ப்ளைண்ட்டு வந்து அவன் எம்ஜிஆர் வெளியே வந்த உடனே நேராக வந்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டாப்புல. ஓங்கி ஒரு எத்தி திட்டுனாராம். இப்படி வந்து கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு. இவங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே சைடில் கூடி காருக்கு வந்துட்டோம் நாங்கள். இதே மாதிரி தங்கம் என்கிட்ட சொல்லியிருக்காப்புல, ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தவறு செய்துட்டு வந்து விழுந்தான். அப்போ அவனையும் நேரம் எத்தினார், எத்தி உதைச்சி தள்ளினார். அப்புறம் வந்து நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நீ முதல்ல கட்சியை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு அதட்டினார். நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்வாங்க. ஒரு அம்மா வந்து, ஒரு வயசான அம்மா, ஒரு இளம்பெண் அவங்க மகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். சுற்றி இருக்க இடம்லாம் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன குடிசை, ஒரு சொந்த இடம், அதில் தான் நாங்கள் இருக்கிறோம், இப்போ அந்த இடத்தையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஐயா என்ன செய்கிறது, வந்து உங்கள் கட்சிக்காரங்க தான் கேட்குறாங்க அப்படின்ன உடனே எம்ஜிஆர் கூப்பிட்டு விட்டு, இவங்க இடத்த கேட்டியா? ஆமாங்கண்ணே அப்படின்னு அவர் சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. உதச்சி, அம்மா இனி யார் கேட்டாலும் என் மகன் ராமச்சந்திரன்ட்ட சொல்லுவேன்னு சொல்லுங்கம்மா, யார் உன் மகேன்னு கேட்டால் இந்த ஊர் முதல் மந்திரின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு பணங்காசு சேலை துணிமணியெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சாராம். யாரோ ஒருத்தவங்க, ஏம்மா உங்கள் இடத்த கொடுத்துட்டு போங்கம்மா, கூட 10 ரூபா வாங்கிக்கங்கம்மா, அவ்வளோ இடத்த அவன் வாங்கிட்டான், அப்படித்தானே நம்ம நியாயமாக பேசுவான். அவங்க மனசுக்கு பிரியம் இல்லாமல் அவங்கள வந்து நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரனை இது பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரு தடவை ஒருத்தர், அவர் இப்போ திமுகவில் இருக்கிறார் அமைச்சராக, அவர் ஏதோ ஒரு தேட்டர், இங்கே நாகேஷ் தேட்டர்னு நினைக்கிறேன், ஒரு தேட்டரை வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது நாகேஷ் அதுக்கு பிறகு வாங்கினார் அந்த தேட்டரை. அப்போ வாங்குறதுக்கு பிளான் பண்ணி இருக்கார். ஆனால் நாகேஷும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கார் போல். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னார் வாங்க போகிறாங்க, மினிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நாகேஷ் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடியெல்லாம் நாகேஷ் கொஞ்சம் எம்ஜிஆரோட உரசலோடு இருந்தவர் தான். ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப அவருக்கான டைமை கொடுத்து அவர் டைமுக்கே அவரை வர சொல்லி, ஏன்னா அவருக்கு நிறைய கால்ஷீட்டு, வந்த உடனே நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முகங்கால் கையெல்லாம் கழுவிட்டு வந்துருங்க, அப்புறம் நடிக்கலாம் அப்படிம்பாரான். ஏன்னா சிகரெட் குடிப்பார் நாகேஷ், அதெல்லாம் குடிச்சிட்டு வந்துரு, அப்புறம் வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு நடிச்சு கொடுத்துட்டு போனோம். காம்பினேஷன் ஷாட்டுக்கு அவர் இருக்கணும்ல, அதுக்காக எம்ஜிஆர் வெயிட் பண்ணுவார். அப்போது அந்த நேரம்லாம் கொஞ்சம் நாகேஷ் வந்து டபுள் கலர்னு தான் எம்ஜிஆர் ரெஃபர் பண்ணுறது, கருப்பு சோப்பு கட்சிக்காரனா, அதனால் சங்கர் ராவ் அவருடைய புக்கில் எழுதியிருப்பார். இப்படி இருந்த நாகேஷ் இப்போ சான்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் பிள்ளைகள்லாம் இதாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்டூடியோ, ஒரு தியேட்டர் வாங்கினா நமக்கு நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தியேட்டர் நிர்வாகம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு யாருக்கும் தெரில. அதனால தான் அந்த சினிமாக்காரங்களாம் தியேட்டர் வாங்கி நஷ்டப்பட்டு போயிடுவாங்க. அப்போது எம்ஜிஆர் வந்து அந்த மினிஸ்டரை கூப்பிட்டு விட்டு என்ன ஃபோன்லேயே தேட்டர் வாங்கணுமா சென்னையில், இந்த தேட்டர் வேலை பேசுகிறாங்க, சரி பணத்தோட வான்றாரு. பணத்தோடு அவர் வந்து சூட்கேஸோட அண்ணே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு, அப்படி மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு கம்பீரமாக. இதை சத்துணவு கணக்கில் எழுதிக்க அப்படின்னு தூக்கி அதை கவர்மெண்ட்டு சத்துணவு நிதின்னு எழுத சொல்லிட்டாராம். இவருக்கு அப்படி பகீர்னு ஆகிப்போச்சான். இந்த மீசையெல்லாம் இந்த முறுக்கிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மினிஸ்டர் மாதிரி இருங்க, போயிட்டு வா அப்படின்ட்டாராம். போயிட்டு வந்துட்டாராம். அவ்வளோதான். அந்த தியேட்டரை வந்து அப்புறம் நாகேஷ்குன்னு தான் நினைக்கிறேன், அவருக்கு தான் முடிச்சிருக்காங்க. அதாவது உனக்கு அவ்வளோ பணங்காசு சம்பாதிச்சு நீங்கள் சென்னையில் வந்து தேட்டர் வாங்க போகிறீங்க என்ன அப்படின்ட்டு, பாவம் அவர் நடித்து உங்களெல்லாம் காலங்காலமாக சிரிக்க வச்சவர் இப்போ வேறு வழி இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு இந்த தேட்டர் வாங்கி அதில் ஒரு வருமானம் வந்தால் தான் இன்னும் 2 பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். அப்போ ஆனந்த் பாபு மட்டும்தான் கல்யாணம் ஆகியிருந்தாங்க நேரம். அப்போது அவர் வந்து இந்த யாருக்கு இது தேவை அப்படின்னு யோசிப்பார். மினிஸ்டருக்கு தேவையா, இந்த ரிட்டையர்டு நடிகருக்கு தேவையா அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு தான் இது நம்ம நல்லது அப்படின்ட்டு அவருக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அவர் அதையும் வித்துட்டாருன்னு வைங்க, வாங்கி கொடுக்குறாரு. அப்போது எதுவாக இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, யாருக்கு எது தேவையோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும். யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. இப்போ நீ 20 கோடி கொடுத்து தியேட்டர் வாங்குறியா, அப்போ எனக்கு ஒரு 5 கோடி கொடு அப்படின்னு கேட்குற பழக்கம் வந்து எம்ஜிஆருக்கு கிடையாது.
இதுல இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமானிய மக்களும் எளிய மக்களும் இப்ப எம்ஜிஆர் இருந்தா ஒருவேளை நான் கூட போய் பார்த்தா பார்க்கலாம் போல. ஆனா இப்ப இருக்கிறவங்களும் ஒரு எம்எல்ஏ கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அப்ப அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து மக்களோட மக்களாவே இருந்திருக்கிறாரு இல்லையா? எம்ஜிஆர் வந்து சட்டமன்றம் நடக்காத நாட்கள்ல எம்எல்ஏ யாரையாவது இங்க பார்த்தா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போ உன் தொகுதிக்கு போ, அங்க போய் மக்கள் பணிகள்ல பாரு அப்படின்னு அனுப்பிடுவாரு. இப்ப எல்லா எம்எல்ஏ இங்கதான் பெரிய பெரிய பங்களா பிடிச்சு இருப்பாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போறதே ஏதோ ஒரு கிராமத்துக்கு போற மாதிரி ஒரு அருவருப்போட, இல்ல டேடி நான் வரல டேடின்னு பிள்ளைகள்லாம் சொல்லிடும். ஏதோ அவர் மட்டும் போய் அந்த வீட்டில் ஒரு 2 நாள் உட்காந்து இருந்துட்டு ஆட்களை பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். யாருனாலும் இங்க வாங்க சென்னைக்கு வாங்கன்றாங்க. அவர் காலத்துல அப்படி இல்லை. சென்னையிலலாம் எம்எல்ஏ இருக்கக்கூடாது, அவங்கவுங்க தொகுதியில இருக்கணும். இன்னொன்று அந்த வந்து நிற்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு உடனே விசாரித்து அதெல்லாம் வந்து முறையாக, அதாவது மக்கள் குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் 100% அக்கறை காட்டியவர் எம்ஜிஆர். மக்களோடு நெருங்கி பணி செய்ய வேண்டும்னு தான் மட்டும் இல்லை, தன்னுடைய எம்எல்ஏக்கள் தன்னுடைய கட்சிக்காரங்களையும் மக்களோடு போய் பணி செய்யணும். அதான் அந்த ஒரு அண்ணா எழுதின ஒரு வாசகம் இருக்கும், மக்களிடம் போ, மக்களோடு சேர்ந்து சிந்தி, மக்களுக்கு பணியாற்று அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்க இருக்க வேண்டிய இடம் மக்கள்கிட்ட, அங்க இருந்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு பணி செய்யுங்க. இப்ப விஜய் எல்லாம் எப்படின்னா, விஜய் ரஜினி எல்லாம் யார் என் கிட்ட வரக்கூடாது, இந்த கிரௌடை என்கிட்ட நெருங்க விடாதீங்கன்ற கூடாது வடிவேலு சொன்ன மாதிரி யார் என் கிட்ட வரக்கூடாது. நான் வருவேன், பேசுவேன், போயிடுவேன். பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா, ஏதாவது விருது கொடுக்கணுமா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, இட்டுனரி அதெல்லாம் முடிச்சுட்டா நான் கிளம்பிடுவேன். யார் என்கிட்ட வரக்கூடாதுன்னு அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் வந்து மக்களோடு இணைந்து இருப்பதில் சந்தோஷம் அடைஞ்சார். ஸோ அதனால தான் மக்கள் இன்னமும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றிம்மா.